Welcome everyone. Welcome to Object Oriented Programming with C++ playlist. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா virtual base classes in C++. ஆல்ரெடி நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம் ரீசன்ட்டா நம்ம லெக்சர்ஸ்ல அப்படினு பாத்தீங்கன்னா inheritance அப்படிங்கற கான்செப்ட் பார்த்துட்டு இருக்கோம். அதல types of inheritance நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த லெக்சர் வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படினா அந்த மேலே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி அந்த inheritance types of inheritance எல்லாமே ஒர்க்க வாட்ச் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. ஸோ அப்போ தான் நம்ம இதில் பார்க்குற கான்செப்ட் எல்லாமே ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். விர்ச்சுவல் பேஸ் கிளாஸஸ். ஸோ இங்கே விர்ச்சுவல் பேஸ் கிளாஸஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் சில டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ சிம்பிளாக ஹைரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சின்ன டயக்ராம் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சினாரியோ கொடுத்துருக்கு. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு காமன் பேஸ் கிளாஸ் இருக்குது. அதிலிருந்து ஒரு 3 டைப்பாக நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். அதாவது 3 டெரைவ்ட் கிளாஸாக கொண்டு வரோம். ஸோ இப்போ இங்கே அக்கௌண்ட் அப்படிங்கிறது எடுக்கிறோம் அப்படின்னா இது ஒரு பேஸ் கிளாஸ். அதிலிருந்து நம்ம ஒரு 3 டெரைவ்ட் கிளாஸ் இருக்கிறோம். சேவிங்ஸ் அப்படின்னு ஒன்று, ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு ஒன்று, கரண்ட் அக்கௌண்ட் ஒன்று. ஆக்சுவலாக அக்கௌண்ட் கிரியேஷன் அக்கௌண்ட்டுடைய பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுங்கிற காமன் பேஸ் கிளாஸில் இருக்குது. அதிலிருந்து 3 கிளாஸை நம்ம டெரைவ் பண்ணியிருக்காங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி. அகைன் ஃபிக்ஸட் டெபாசிட் அக்கௌண்ட்லேருந்து ஒரு 3 கிளாஸ் டெரைவ் பண்ணுறாங்க. ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லி. ஸோ இது அப்போ எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஜஸ்ட் இப்போ ஒரு இன்டர்மீடியேட் பேஸ் கிளாஸ். அப்போ கீழே இருக்கக்கூடிய ரிமைனிங் கிளாஸ் எல்லாமே நமக்கு என்னவா வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய டெரைவ்ட் கிளாஸ். ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லி 3 கிளாஸஸ் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ் வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ஹைரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நார்மல் சின்டாக்ஸ் தான் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம டெரைவ் பண்ணுறது எல்லாமே. ஸோ கிளாஸ் நேம் எழுத போகிறீங்க. டெரைவ் கிளாஸ் டெரைவ் பண்ணும்போது கிளாஸ் சப் கிளாஸ் நேம் கோலன் வச்சுட்டு என்ன டைப் ஆஃப் டெரிவேஷன் அக்சஸ் மாடிஃபையர் பப்ளிக்காக ப்ரைவேட்டாக ப்ரொடெக்டடான்னு கொடுக்க போகிறீங்க. கொடுத்துட்டு த பர்டிகுலர் சூப்பர் கிளாஸோட நேம், அதாவது பேஸ் கிளாஸோடைய நேம் கொடுக்க போகிறீங்க. லைக் அதே கான்செப்ட் தான் நம்ம ப்ரீவியஸாக பார்த்த லெக்சர்ஸில் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸாக இருக்கட்டும், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸாக இருக்கட்டும், சேம் கான்செப்ட் தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ்னு பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண 2 இன்ஹெரிட்டன்ஸ் தான். மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் ப்ளஸ் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். அதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் இந்த ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ்னு பார்க்குறோம். ஸோ அதாவது நீங்கள் இங்கே இதில் பார்த்தீங்களா, இது எல்லாமே நமக்கு என்னவா வந்துடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்டி லெவல். இந்த டைப் பார்த்தீங்கன்னா மல்டிபிள், அதாவது மல்டிபிள் பேஸ் கிளாஸஸ் இன்ட்டு 1 டெரைவ்ட் கிளாஸ். நீங்கள் இந்த சைடில் வர்றது அதாவது டெஸ்ட்டு, ஸ்போர்ட்ஸு, ரிசல்ட்டு, இது என்னென்னு கேட்டிங்கன்னா மல்டிபிள். இது ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணி தான் எப்படி எடுத்துருக்கோம்னா அந்த ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு எடுத்துருக்கோம். அதாவது ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு பேஸ் கிளாஸ் நம்ம ரைட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ஒரு இன்டர்மீடியேட் பேஸ் கிளாஸாக நம்ம அந்த டெஸ்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே வரும்போது இது ஒரு பேஸ் கிளாஸ் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு. ஃபைனலாக அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது ஒரு டெரைவ்ட் கிளாஸ். ஹைப்ரிட் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற கிளாஸில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எங்கே வந்துடும், இந்த டெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு வந்துடும். அடிஷ்னலாக டெஸ்ட்டு போக ஸ்போர்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ரிசல்ட் அப்படிங்கிறதுல இந்த டெஸ்ட் கிளாஸ், ஸ்டூடெண்ட் கிளாஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் 3ஐயும் கம்பைன் பண்ணி இந்த ரிசல்ட் கிளாஸ்க்கு நம்ம கொண்டு வந்துடும். திஸ் இஸ் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ். த லாஸ்ட் டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எப்படின்னா எல்லா டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸையும் நம்ம கம்பைன் பண்ணுறோம். அதாவது மல்டிபிள் வந்துடுது, மல்டி லெவல் வந்துடுது, ஹைரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் வந்துடுது. ஒரு சிச்சுவேஷன்ஸ் நம்ம இங்கே க்ரியேட் பண்ணுறோம். இந்த சிச்சுவேஷன்ஸில் தான் நமக்கு இந்த விர்ச்சுவல் பேஸ் கிளாஸ் அப்படிங்கிறது எதுக்கு தேவைப்படுது, எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பேஸ் கிளாஸ் இருக்குது, அதாவது கிராண்ட் பேரண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பேஸ் கிளாஸ். இதுக்கு 2 டெரைவ்ட் கிளாஸ் வைக்கிறாங்க. இது ஒரு டெரைவ்டு 1 வச்சுக்கிறோம். இது நீங்கள் டெரைவ்டு 2ன்னு வச்சுக்கோங்க. அதாவது 2 பேரண்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இந்த பேரண்ட் 1 அப்படிங்கிறதுல கிராண்ட் பேரண்ட்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடுது. அதே சேம் டைம் பேரண்ட் 2க்கும் இந்த கிராண்ட் பேரண்ட்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடுது. இது ரெண்டையும் ஒரு பேஸ் கிளாஸாக லைக் இன்டர்மீடியேட் பேஸ் கிளாஸாக வச்சு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இங்கே சைல்டு அப்படின்னு சொல்லி ஒரு டெரைவ்டு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். அப்போ இங்கே ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பேரண்ட் 1 அப்படிங்கிறது சைல்டுக்கு இன்ஹெரிட் ஆகுது. சேம் டைம் இங்கிட்டிருந்து பேரண்ட் 2
இங்கே ப்ராப்ளம் என்னென்னா இந்த கிராண்ட் பேரண்ட்டும் இங்கே வந்துடும், இங்கேயும் இந்த கிராண்ட் பேரண்ட்டும் இன்ஹெரிட் ஆகி வந்துடும். அகெயின் இந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா டூப்ளிகேஷன் காப்பி ஆஃப் பேஸ் கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த கிராண்ட் பேரண்ட்டுடைய ப்ராப்பர்ட்டி வந்து பேரண்ட் 1 மூலமாகவும் வருது, பேரண்ட் 2 மூலமாகவும் வருது. பட் சைல்டுக்கு வரும்போது டூப்ளிகேட் காப்பி வர்றதுனா சம் இஷ்யூஸ் இருக்குது. அப்போ இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது? லைக் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. இந்த நம்ம டேஷ்ட் லைன் போட்டிருக்கோம், இந்த டேஷ்ட் லைன்லேயுமே நம்ம கனெக்டிவிட்டி எடுத்துக்கலாம். லைக் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா கிராண்ட் பேரண்ட்டை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாகவே வந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணிக்கலாம் சைல்டுக்கு. ஸோ இப்படி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 3 காப்பி பேஸ் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இங்கே சைல்டு கிளாஸ்க்கு வந்துடும். ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது? பை இன்ட்ரடியூசிங் த கான்செப்ட் ஆஃப் விர்ச்சுவல் பேஸ் கிளாஸஸ். எதை விர்ச்சுவல் பேஸ் கிளாஸஸாக நம்ம மாற்ற போகிறோம் அப்படின்னா இந்த பேரண்ட் 1 அப்படிங்கிறதையும் பேரண்ட் 2 அப்படிங்கிறதையும் விர்ச்சுவல் பேஸ் கிளாஸாக மாற்றி இன்ஹெரிட் பண்ணும்போது சைல்டு கிளாஸ்க்கு வரும்போது எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டூப்ளிகேட் காப்பி இல்லாமல் யூனிக் காப்பியாக நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி விர்ச்சுவல் பேஸ் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வச்சு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இதான் அந்த எக்ஸாம்பிள். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கிராண்ட் பேரண்ட் கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஜி பேரண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ தென் பேரண்ட் 1 க்ரியேட் பண்ணியிருக்கோம், தென் பேரண்ட் 2 க்ரியேட் பண்ணியிருக்கோம், அண்ட் ஃபைனலி சைல்டு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு கிளாஸில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு கிராண்ட் பேரண்ட் கிளாஸில் வந்து ஏபி அப்படின்னு சொல்லி 2 டேட்டா மெம்பர் இருக்குது. பேரண்ட் 1 கிளாஸில் ஒரே ஒரு டேட்டா மெம்பர் சி, பேரண்ட் 2 கிளாஸில் டேட்டா மெம்பர் டி, அண்ட் சைல்டு கிளாஸில் ஆவரேஜ் ஏவிஜின்னு ஒன்று இருக்குது. மெயினில் வந்து ஃபஸ்ட்டு யாருக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம்? சைல்டு கிளாஸ், டெரைவ்ட் கிளாஸ் நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம் ஓபிஜிங்கிற நேமில். ஸோ ஓபிஜி டாட் கெட் டேட்டா அப்படின்னு நம்ம கால் பண்ணுறோம். கால் பண்ணும்போது எங்கே கால் ஆகும்? இந்த கெட் டேட்டா கால் ஆகும். ஜி பேரண்ட் அதாவது சைல்டு கிளாஸில் இன்ஹெரிட் பண்ணிடுறோம். ஸோ இன்ஹெரிட் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் டெரிவேஷனில் பேரண்ட் 1 பேரண்ட் 2 ரெண்டையுமே நம்ம டெரைவ் பண்ணிடுறோம். இது வந்து ப்ராப்ளமே கிடையாது. நம்ம நார்மலாக ஒரு பேஸ் கிளாஸை டெரைவ் கிளாஸில் இன்ஹெரிட் பண்ணுற மெத்தட். இங்கே விர்ச்சுவல் பேஸ் கிளாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது விர்ச்சுவல் பேஸ் கிளாஸ்னு இங்கே நம்ம எதை சொன்னோம்? பேரண்ட் 1ஐயும் பேரண்ட் 2 சொன்னோம். அப்போ இந்த பேரண்ட் 1 இன்ஹெரிட் பண்ணும்போது, அதாவது பேரண்ட் 1ல் பேஸ் கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணும்போது நீங்கள் நார்மலாக பப்ளிக் அப்படின்னு கொடுத்துட்டு பேஸ் கிளாஸ் ஒரு நேம் கொடுப்பீங்க. அதுக்கு பதிலாக எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா விர்ச்சுவல் பப்ளிக் அப்படின்னு கொடுக்குறாங்க. விர்ச்சுவல்ங்கிற கீவேர்டு வந்து அடிஷ்னலாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த கிராண்ட் பேரண்ட்டை நீங்கள் இன்ஹெரிட் பண்ணும்போது விர்ச்சுவல் பப்ளிக் ஆர் எய்தர் பப்ளிக் விர்ச்சுவல்னு கொடுத்துக்கலாம். இப்போ நான் பேரண்ட் 1 அப்படிங்கிற விர்ச்சுவல் பப்ளிக் விர்ச்சுவல் பேஸ் கிளாஸ் நம்ம எழுதும்போது விர்ச்சுவல் அப்படிங்கிற கீவேர்டு வந்து ஆட் பண்ணிக்கிறோம் இன்ஹெரிட் பண்ணும்போது. அப்போ ஜி பேரண்ட்டில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே வந்துடும் பேரண்ட் 1க்கு. பேரண்ட் 2ல் வந்து பப்ளிக் விர்ச்சுவல் எதர் நான் எப்படினாலும் கொடுக்கலான்னு சொன்னேன். இவங்களும் ஜி பேரண்ட் வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேரண்ட் 2லையும் ஜி பேரண்ட்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அண்ட் ஃபைனலி சைல்டு கிளாஸில் நீங்கள் வந்து பேரண்ட் 1 பேரண்ட் 2 இன்ஹெரிட் பண்ணும்போது தான் இந்த டூப்ளிகேஷன் டேட்டாவை வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி நமக்கு ஒரு காப்பி ஆஃப் டேட்டா மட்டும் தான் சைல்டு கிளாஸ்க்கு வரும். அப்போ கெட் டேட்டா அப்படிங்கிறது நம்ம சைல்டு கிளாஸ்லேருந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் கால் பண்ணுறேன். கெட் டேட்டாவை கால் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகுது? ஏபிக்கு வந்து இன்புட் வந்து கெட் ஆகுது. ஸோ நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு சொல்லி 2 இன்டீஜர் வேரியபிளுக்கு வேல்யூ கெட் பண்ணியிருக்கேன். தென் ஓபிஜே டாட் கால்சி 1. கால்சி 1ங்கிறது பேரண்ட் 1ல் இருக்கக்கூடிய இந்த மெத்தடு, இந்த ஃபங்க்ஷனு. கால்சி 1ல் என்ன செஞ்சுருக்கேன்? சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. சிங்கிறது இதில் இருக்கக்கூடிய டேட்டா மெம்பர், பேரண்ட் 1உடைய டேட்டா மெம்பர். சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, ஏ அண்ட் பியோட வேல்யூ ஆட் பண்ணியிருக்கோம். தென் அதே மாதிரி ஓபிஜே டாட் கால்சி 2. ஸோ அது கால் ஆகும்போது என்னது? டி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி வேல்யூ வந்து சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஆட் பண்ணியிருக்கேன், இதில் சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். பேரண்ட் 1ல் ஆட் பண்ணுறோம், பேரண்ட் 2ல் வந்து சப்ராக்ட் பண்ணுறோம். இப்போ ஃபைனலாக ரிசல்ட் எடுக்கிறதுக்கு ஓபிஜே டாட் டிஸ்பிளே. டிஸ்பிளேங்கிறது சைல்டு கிளாஸில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன். இதில் வந்து ஜஸ்ட்டு 2 ரிசல்ட்டையும் எடுத்து ஆவரேஜ் பண்ணுறோம். ஏவிஜி ஈக்குவல் டு சி ப்ளஸ் டி டிவைடட் பை 2.0. சிங்கிறது அடிஷன் ரிசல்ட், டிங்கிறது சப்ராக்ஷன் ரிசல்ட். எடுத்து ஆவரேஜ் பண்ணி ரிசல்ட் இஸ் ஏவிஜின்னு சொல்லி ரிசல்ட் வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இன் திஸ் வே விர்ச்சுவல் பேஸ் கிளாஸஸ் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். லைக் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட்டு ஜி பேரண்ட்னு ஒரு பேஸ் கிளாஸ், விர்ச்சுவல் பேஸ் கிளாஸாக பேரண்ட் 1 பேரண்ட் 2. விர்ச்சுவல் பேஸ் கிளாஸ்னு வரும்போது இன்ஹெரிட் பண்ணுற இடத்துல விர்ச்சுவல் பப்ளிக் ஆர் பப்ளிக் விர்ச்சுவல்னு கொடுக்க போகிறோம். ஃபைனலி இந்த சைல்டு கிளாஸில் இன்ஹெரிட் பண்ணும்போது நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க? பேரண்ட் 1 பேரண்ட் 2 அப்படின்னு நார்மலாக நம்ம ஒரு மல்டிபிள் பேஸ் கிளாஸஸை இன்ஹெரிட் பண்ணுற ப்ரொசீஜர் தான். ஸோ இங்கே வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ்னு 3யுமே கம்பைன் பண்ணி தான் நம்ம இந்த விர்ச்சுவல் பேஸ் கிளாஸஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு நான் திரும்ப ரீகால் பண்ணுறேன். நம்ம இப்போ பார்த்த அதே தான்
ஸோ இந்த கிராண்ட் பேரண்ட் அப்படிங்கிற கிளாஸ் தான் நம்ம ஜி பேரண்ட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். பேரண்ட் 1, பேரண்ட் 2 அண்ட் ஃபைனலி சைல்டு கிளாஸ். இந்த ஜி பேரண்ட் அப்படிங்கிறதுல ஏபி இன்புட் வாங்கியிருந்தோம். சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லி பேரண்ட் 1ல் ஆட் பண்ணியிருந்தோம். சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பின்னு இங்கே ஆட் பண்ணியிருந்தோம். சாரி, டி. இங்கே சைல்டு கிளாஸில் வச்சு என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஏபிஜி ஈக்குவல் டு சி ப்ளஸ் டி டிவைடட் பை 2.0. ஏபியோட வேல்யூ எங்கே அக்சஸ் பண்ண முடியும்? பேரண்ட் 1லேயும் அக்சஸ் பண்ண முடியும், பேரண்ட் 2லேயும் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ சிடியோட வேல்யூ எங்கே அக்சஸ் பண்ண முடியும்? ஆவரேஜ், அதாவது நம்ம சைல்டு கிளாஸில் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம ரிசல்ட் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இதுவே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா விர்ச்சுவல் பேஸ் கிளாஸஸ் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் தான் நமக்கு தேவைப்படும். அதாவது மோர் தென் 1 டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை கம்பைன் பண்ணி நம்ம ரைட் பண்ணும்போது டூப்ளிகேஷன் ஆஃப் பேஸ் கிளாஸ் டேட்டாவை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த விர்ச்சுவல் பேஸ் கிளாஸஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங். தேங்க்யூ ஸோ மச்.